எங்க வீட்ல என்னெல்லாம் நடக்குது, குட்டி தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்பா அம்மா என்ன செய்றாங்க, எல்லாமே நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஆதி, உன்கிட்ட எவ்வளவு முறை சொல்லிருக்கேன், சூச்சு வந்தா அம்மாவை கூப்பிடணும், இப்படி ட்ரவுசர்லயே சூச்சு போக கூடாதுன்னு. எவ்வளவு சொன்னாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப ட்ரவுசர்லயே தான் சூச்சு போற. சூச்சு வந்து அம்மாவை கூப்பிடுன்னா கூப்பிடவும் மாட்டேங்கிற. முன்னாடியாவது பரவாயில்ல, இப்பதான் எல்லா இடத்துலயும் புடிச்சு புடிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டல்ல. சூச்சு வந்தா அம்மா கிட்ட வந்து சூச்சு வருதுன்னு சொல்லணுமா இல்லையா? சரி, சூச்சு போனது கூட பரவாயில்ல. அதுக்கு தான் உன்னை பெட்ரூம்ல பாய் விரிச்சு அங்கேயே விளையாடுன்னு சொன்னேன். அங்கேயே சூச்சு போனா கூட தொடச்சு விட்டுக்கலாம். ஆனா இப்படி கிச்சன்ல வந்து சூச்சு போயிருக்க. இங்க சமைக்கிற இடத்துல சூச்சு போனா என்னடா பண்றது? ஏதாவது திட்டினா மட்டும் திட்டுறாங்கன்னு தெரியுதுல்ல, உடனே அழற. ஆனா ஒரு விஷயத்த பண்ணாதன்னு சொன்னா மட்டும் ஏன்டா உனக்கு தெரிய மாட்டேங்குது? பாத்தீங்களா, இதுதான் என்னோட குட்டி தம்பி ஆதிக்குட்டா. இப்படிதான் எப்பவுமே என்னாச்சும் குடும்பம் பண்ணி அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பா. இங்க பாருடாதி, இதுக்கப்புறம் சூச்சு வந்தா அம்மா கிட்ட அம்மா சூச்சுன்னு சொல்லணும். திரும்ப வீட்ல எங்கேயாவது நீ சூச்சு போ, அப்புறம் உன்னையவே தொடக்க வைக்கிறேன் பாரு. அம்மா எப்பவுமே இப்படிதான் எல்லாத்துக்கும் கோவப்பட்டு திட்டிட்டே இருப்பாங்க. பாப்பாவையும் குட்டி தம்பியும் அம்மா எப்பவுமே என்னாச்சும் சொல்லி திட்டிட்டே தான் இருப்பாங்க. அப்பப்பா, என்னாச்சு யைஷு? எதுக்கு காலையிலேயே இப்படி கத்திட்டு இருக்க? நீ கத்துற கத்த தெருவுக்கே கேக்குது. தெருவுக்கு இல்ல, ஊருக்கே கேக்கும். ஊருக்கே கேக்குற மாதிரி தானே உங்க பிள்ளைங்க என்ன கத்த வைக்கிறாங்க. இங்க பாருங்க உங்க பையனை. இவன் கிட்ட சூச்சு வந்தா சொல்லணும்னு எவ்வளவு முறை சொல்லி கொடுத்தேன். திரும்பவும் நீ கிச்சன்லயே வந்து சூச்சு போயிட்டாங்க. குழந்தை சூச்சு போனதுக்கா இப்படி காலங்காத்தாலே கத்திட்டு இருக்கா? யைஷு, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். ஒரு வயசு பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் சூச்சு போனதுக்கா இப்படி கத்திட்டு இருக்க? ஒரு வயசு பையனா திட்டும் போது திட்டுறாங்கன்னு அழ தெரியுது இல்லங்க. இப்போ ஏதாவது வேணும்னாலும் இது வேணும் அது வேணும்னு கேட்கவும் தெரியுது இல்லங்க. அப்புறம் ரியா கூட பொம்மைக்காக சண்டை போடவும் தெரியுது இல்லங்க. அப்போ ட்ரவுசர்ல சூச்சு போக கூடாதுன்னு நான் எவ்வளவு முறை சொல்லி கொடுக்குறேன். அது ஏங்க உனக்கு தெரியவே மாட்டேங்குது? ஏய், உனக்கே இது ஓவரா இல்லையா? அதெல்லாம் தெரியுதுன்னா சூச்சு வரும்போது சூச்சு வருதுன்னு சொல்ற அளவுக்கு அவன் ஆயிட்டானா? இப்ப குழந்தைன்னா ஒரு 2 வயசு 2.5 வயசு வரைக்கும் ட்ரவுசர்லயே சூச்சு போவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கா தெரிய ஆரம்பிச்சிரும். இதுக்கு போய் காலங்காத்தால திட்டி குழந்தைய அழ வச்சுட்டு இருக்கா. இல்ல, இப்ப நீ திட்டுறதுனாலதான் அவனுக்கு தெரிஞ்சிருமா? திரும்பவும் ட்ரவுசர்ல தான் சூச்சு போறான். இதுக்கு ஒழுங்கா அவன் சூச்சு போனதுமே தொடச்சு விட்டுட்டு வேலையை பார்த்திருந்தா வேலையாவது முடிச்சிருக்கலாமா? ஆனா இப்ப இவ்வளவு நேரம் அவனை திட்டி டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. வேலையும் முடிச்சிருக்க மாட்டேன். நான் இப்ப வேலைக்கு கிளம்பிடுவேன். இதுக்கப்புறம் நீ ரியாவையும் ஆதியும் 2 பேரையும் வச்சுட்டு எப்படி அவங்கள சமாளிச்சு வேலையெல்லாம் பாப்ப? ஐயோ ஆமாங்க, வேலையெல்லாம் எதுவுமே முடிக்கல. எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. நீங்க வேற போயிருவீங்க. இப்போ எப்படிங்க நான் உங்க 2 பேரையும் வச்சுட்டு வேலையெல்லாம் முடிப்பேன்? தெரியுதுல்ல, இது முதல்லயே யோசிச்சிருந்துருக்கணும். குழந்தை சூச்சு போனதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதுவும் இப்ப நீ திட்டுறதுன்னா அவனுக்கு புரியவும் செய்யாது, அது அவன் கேட்க போறதும் இல்ல. இதுக்கு போய் இவ்வளவு நேரம் வேலையெல்லாம் செய்யாம அவனை திட்டி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த. நான் போனதுக்கு அப்புறம் 2 பேரையும் சமாளிச்சுட்டு எல்லா வேலையும் பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். ஐயோ என்னங்க என்னங்க இருங்க, நான் கொஞ்சம் சமையல் வேலையை மட்டும் முடிச்சுக்கிறேங்க. அது வரைக்கும் ஆதிய பாருங்க. நான்லாம் பார்க்க மாட்டேன். இவ்வளவு நேரம் அவனை திட்டி டைம் வேஸ்ட் பண்ணல, அந்த நேரத்துல சமையல் வேலையை முடிச்சிருந்திருக்கலாம்ல. நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். நீ குழந்தைங்களை பார்த்துட்டு சமைச்சாலும் சரி வீட்டு வேலையை பார்த்தாலும் சரி என்னமோ பண்ணு. என்னங்க இதான் அப்பா. எப்பவுமே அம்மா எங்களை திட்டுனாலும் அப்பா கரெக்டா வந்து அம்மாவை ஆஃப் பண்ணிடுவாரு. அப்புறம் நானும் என் குட்டி தம்பியும் எப்படி அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி அம்மாவும் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத. சமையல் வேலையை மட்டும் சீக்கிரமா முடி. அது வரைக்கும் நான் ஆதியை பாத்துக்கிறேன். நீ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் போறேன். அதுக்கப்புறம் நீ மெதுவா அவனை தூங்க வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் பாரு. சரிங்க, ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் அவனை பாத்துக்கங்க. அதுக்குள்ள நான் சீக்கிரமா சமையல் வேலையை முடிச்சிடுறேன். சரி சரி, சீக்கிரமா வேலையை முடி. ஆதி செல்லம், அழாதடா. என்ன அம்மா திட்டாளா? சரி பரவாயில்ல விடு. அப்பா தான் அம்மாவை திட்டேன்ல, அழாத. நீ வா அப்பா கிட்ட, நம்ம அந்த பக்கமா போய் விளையாடலாம். பாத்தீங்களா, என்னதான் அப்பா அம்மாவை திட்டுனாலும் அம்மாக்கு எப்பவுமே அப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா அப்பாக்கு அம்மா மேலயும் என் மேலயும் குட்டி தம்பி மேலயும் ரொம்ப பாசம். எங்களுக்காக அப்பா என்ன வேணாலும் பண்ணுவாரு. எங்களுக்கும் எங்க
அழாதடா ஆதி செல்லம், அப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன் வா. யாரு குட்டா? என்ன கையில குச்சி மிட்டாய் வச்சிருக்கா? யாரு குடுத்தா? அப்பாவா? அப்பாவா உனக்கு மிட்டாய் கொடுத்தாரு? அப்ப எனக்கு அப்பா உனக்கு மட்டும் குச்சி மிட்டாய் கொடுத்துருக்காரு, எனக்கு தரவே இல்ல. யாரு குட்டா? அக்காவுக்கு கொடுக்காம நீ மட்டும் குச்சி மிட்டாய் சாப்பிட? அக்கா எப்பவுமே என்னத்த சாச்சு அம்மா கொடுத்தா உனக்கு தருவல்ல, நீ மட்டும் அக்காவுக்கு குச்சி மிட்டாய் தராம சாப்பிடுற. அக்காவுக்கு கொஞ்சம் தாடா. தா, நான் கொஞ்சம் சாப்பிட்டு உனக்கு தரேன். தர மாட்டியா? டேய், அக்கா உனக்கு அக்காவோட பொம்மை, விளையாட்டு ஜாமான் எல்லாமே தருவல்ல, நீ என்ன அக்காவுக்கு குச்சி மிட்டாய் தர மாட்டே சொல்ற? கொஞ்சோண்டு தாடா. யாரு குட்டா? நோனோ சொல்லியா? ஏய், என்னாச்சும் இல்ல சொல்லணும்னா நோனோ சொல்லணும். உனக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான், நீ என்கிட்டயே சாக்கி தராம நோனோ சொல்லியா? அப்பா எனக்கு சாக்கி தராம உனக்கு மட்டும் தந்திருக்காரு. இரு இரு, நான் அப்பா வந்துட்டு கேட்பேன். அம்மோ தம்பி பக்கத்துல நீ இருக்கியா? நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்து போய் அவனை கட்டில் மேல உட்கார வச்சுட்டு போயிட்டேனே, கீழே விழுந்துருவானோன்னு பயந்து போய் வந்தேன். அப்பா போங்கப்பா, உங்க கூட பேச மாட்டேன். ஏன்டா அம்மோ, என்னாச்சு? ஏன் அப்பா கூட பேச மாட்டேங்கிற? போங்கப்பா, எங்க ஆரி குட்டாக்கு மட்டும் குச்சி மிட்டாய் கொடுத்திருக்கீங்க, பாப்பாக்கு மட்டும் தரவே இல்ல. ஐயோ டே அம்மோ, அது ஒரே ஒரு முட்டாய் தாண்டா அங்க டேபிள் மேல இருந்துச்சு. அம்மா திட்டிட்டாங்கன்னு தம்பி அழுதுட்டே இருந்தான்ல, அத அவனை சமாதானம் பண்றதுக்காக அதை அவன் கையில கொடுத்தேன். அப்ப தம்பிக்கு மட்டும் கொடுத்திருக்கீங்க, பாப்பாக்கு? ஐயோ வேற இல்லையேடா, ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. சரி, இப்ப என்ன உனக்கும் குச்சி முட்டாய் வேணுமா? அப்பா சாயந்தரம் வரும்போது உனக்கு வாங்கிட்டு வரேன். எனக்கு எப்பவுமே வேணும். இப்பவே வேணும்னா அப்பா எங்கடா போறது? வேற மிட்டாய் இல்லடா, இது ஒண்ணுதான் இருந்துச்சு, அதை தம்பிக்கு கொடுத்துட்டேனே. எனக்கும் வேணும். எனக்கு வேணும்பா குச்சி மிட்டாய். இப்பவுமே எனக்கு வேணும். குச்சி மிட்டாய் வேண்டாம், எனக்கு ஜெல்லி மிட்டாய் வேணும். இப்பவுமே வேணும்பா. சரி, இப்போ உனக்கு ஜெல்லி மிட்டாய் தானே வேணும். சரி, அப்பா கூட வா, உனக்கு அப்பா சூப்பரான ஜெல்லி மிட்டாய் தரேன். சூப்பரான ஜெல்லி மிட்டாயா? ஆமாண்டாமோ, நீ இவ்வளவு நாள் சாப்பிட்டு இருக்கவே மாட்ட, அந்த அளவுக்கு சூப்பரான ஜெல்லி மிட்டாய் அப்பா தரேன் வா. ஹாய், அப்பா பாப்பாவை இப்ப கடைக்கு கூட்டி போறீங்களாப்பா? கடையில இருந்து பாப்பாக்கு ஜெல்லி மிட்டாய் வாங்கிட்டு வர போறீங்களா? கிடைக்கலடாமோ, அப்பா கூட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்பா தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க நீ இது வரைக்கும் சாப்பிடாத சூப்பரான ஜெல்லி மிட்டாய் அப்பா உனக்கு தரேன் வா. என்னடா அது, நீயும் வரியா? சரி நீயும் வா, உனக்கும் அப்பா ஜெல்லி மிட்டாய் தரேன். ஹாய்,